நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒரு கேள்வியும் கேட்டுறேன். இதுக்கப்புறம் ஒரு நடிகரை வந்து ட்ரோல் பண்ணுறதோ, இல்லை அவரை கிண்டல் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்குது. சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் அதிகமாக இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் கட்டமைக்கிறதோ, இல்லைனா வந்து அவரை கிண்டல் பண்ணி போடுறதோ, இதெல்லாம் நடக்குது. நிறைய ஐடிஸ் அதை போடுறாங்க, நம்மளும் பார்க்குறோம். பட் அவங்களாம் நேரடியாக வந்து கட்சியோட தொடர்புடையவங்க அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் ட்விஸ்ட்டே. ஒரு சில ஐடி இருக்குது, கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த இந்த ஸ்க்ரீனில் இந்த ஐடியா வேணால் போடுங்க, ப்ளர் பண்ணாமலே போடுங்க. இவனா பொறுப்பில் இருக்கான். இவன் மாஃப் பண்ணி வீடியோ போடுறான். இவன்லாம் நாளைக்கு இவனுக்கு திடீர்னு நாளைக்கு வந்து கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சராக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எந்த மாதிரி சித்தரிப்பான் பாருங்கள். இல்லை பொறுப்பில் இருக்கான்றதுக்கான தரவுகள் இருக்குது. அவன் பேஜ்லேயே போட்டிருக்கான் நான் இந்த பொறுப்பில் இருக்கேன்னு. அவன் பேஜ்லேயே போட்டிருக்கான் நான் இந்த துணை பொறுப்பில் இருக்கேன்னு பேஜ்லேயே போட்டிருக்கான். ஆனால் அவன் மாஃப் பண்ணுறான். எல்லாரும் மாஃபிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அஃபிஷியலாக ஒரு ஐடி வச்சுட்டு ஃபேக் ஐடி ஒன்று வச்சுக்கிட்டு போடுறான்னு தெரில. உள்ளே போய் பார்த்தா விஜய் டிபி விஜய். நீ ஃபேக் ஐடியை வச்சுருக்க வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்தா கூட சந்தேகம் வராது. விஜய் போடுறத ட்வீட் பண்ணிவிட்டு விஜய் டிபி வச்சுக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு குவாட்டை வேற வச்சுக்கிட்டு மாஃபிங் பண்ணுறான். அதுவும் ரொம்ப அருவருப்பான மாஃபிங். குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் மாஃபிங். சிவகார்த்திகனுடைய குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்லாம் மாஃபிங். அது எப்படின்னா ஒரு மென்டலாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறது. இப்படி பண்ணுறானுங்களே அப்படியே வெறுத்து நம்மளை இங்கேருந்து தள்ள வைக்கிறதுக்கான வேலை. அப்படிலாம் நம்ம வந்து இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்ம யாரும் போக முடியாது. இல்லை அது இண்டிவிஜுவலாக இல்லை, அது ஒரு ஆர்கனைஸ்டு தான். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் 2 வார் ரூம், ஒன்று அஃபீஷியல், இன்னொன்று அன்அஃபீஷியல். இந்த அஃபீஷியலில் ரன் ஆகிறது எல்லாமே ஜான் கண்ட்ரோலில் ரன் ஆகுறது. ஜான் கண்ட்ரோலில் அப்படியே யோகிய மாதிரி அப்படியே சமூக பிரச்சனையெல்லாம் பேசக்கூடிய ஒரு டீம். அன்அஃபீஷியலாக ஆதவர்ஜனா இந்த கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த அப்யூசஸ்ஸு, அசிங்கமாக பேசுகிறது, மாஃபிங் எல்லாமே ஆதவர்ஜனா உள்ளே போனோடனே, வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ளே என்ட்ரி ஆனோடனே தான். இந்த அன்அஃபீஷியல் எல்லாமே ஆதவர்ஜனா கண்ட்ரோலில் டீமில் இருக்கிறது. ஃபேன் பேஜ் அங்கங்கே க்ரியேட் பண்ணி அதில் மாஃப் பண்ணுறது. எவ்வளோ மோசமாக மாஃப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டீம் தான். 2 டீம் இருக்குது. அதில் சோனியா அருண்குமார்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு 10 பேரை கொடுங்க, நான் மாஃப் பண்ணுறேன், நான் ஒரு வார் ரூம் வச்சுக்கிறேன், அன்அஃபீஷியலாக நான் வார் ரூம் வச்சுக்கிறேன்னே கேட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. உள்ளுக்குள்ளே அடி கோஷ்டி பூசல் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க தனியாக ரன் பண்ணுறாங்க.